நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் காலை வேளையில சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை ஒரு ஆசீர்வாதமான நாளை, ஒரு செழிப்பான நாளாய், ஒரு மன மகிழ்ச்சி நாளாய் மாற்றி தருவாராக. சங்கீதம் 147 அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிற தேவன். அந்த காலத்துல நீங்க பட்டணங்களை எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது பெரிய மதில்களாலும் அநேக கம்பீரமான மிகவும் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த கதவுகளாலும் என்ன பண்ணப்பட்டிருக்கும், செய்யப்பட்டிருக்கும். ஒரு எதிரி யுத்தத்திற்கு வருகிறான் என்று தெரிந்த உடனே என்ன ஆகும்னா, அந்த வாசல்களை அடைத்து எதிரி எந்த விதத்தில் எளிதாக உள்ள நுழைந்து விட முடியாதபடி மிகவும் ஸ்ட்ராங்கா என்ன பண்ணிருப்பாங்க, அந்த கதவுகளை போட்டிருப்பாங்க. அந்த கதவை வச்சு என்ன தாக்குனாலும் எதுவும் பண்ண முடியாது. அந்த கதவை தூக்குவதற்கும் இறக்குவதற்கும் கூட 15-20 ஆட்கள் அந்த பெரிய ஒரு ஹைட்ராலிக் மிஷின் மாதிரி அந்த செயினை சுத்தறக்கு அவ்வளோ சிரமப்பட்டு தான் என்ன பண்ண முடியும், தூக்கவோ இறக்கவோ முடியும். அவ்வளவு ஸ்ட்ராங்கா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு மதிலுக்கு கோட்டையை போட்டு வச்சிருப்பாங்க. எதற்காக என்றால் சத்துரு எந்த விதத்திலும் உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக. அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சத்துருவானவன் ஏதாவது ஒரு வகையில உள்ள நுழைந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளையும் ஏதாவது ஒரு வகையில தாக்குவதற்கு மிகவும் பயங்கரமா முயற்சி செய்து கொண்டே இருப்பான். இல்ல அநேகருடைய குடும்பங்களை முயற்சி செய்து அநேக குடும்பத்துல பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கும். ஆனா நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களா இருந்தால், ஆண்டவரை நோக்கி தேடுகிறவர்களா இருந்தால், ஆண்டவரை நோக்கி நீங்க கெஞ்சுகிறவர்களை காணப்படுவீர்களானால், அவர் உங்களுடைய வாசல்களின் தாழ்பாள்கள் எல்லாவற்றையும் பலப்படுத்தி ஆண்டவர் உங்களுக்கு நடுவுல உங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். எந்த விதத்துல சத்துரு உள்புகா முடியாதபடி ஆண்டவர் பாதுகாப்பை கட்டளையிட வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அந்த வல்லமையுள்ள தேவனே, அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. எங்கள் வாசல்களின் தாழ்பால்கள் எல்லாவற்றையும் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எங்கள் சரீரத்துல அப்பா தகப்பன், அதே போல எங்க குடும்பத்துல காணப்படுகிற எல்லா தடைகளும் நீங்கி அப்பா எங்கள் வாசல்களின் தாழ்பால்கள் எல்லாம் பலப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். சத்ருவானவன் இருதயம் என்கிற வாசல்களுக்குள்ளே நுழைந்து எந்த விதத்தில் தாக்கி விடாதபடி எங்கள் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வதித்தாங்க. இந்த நாள்ல ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கரம் அமரும்படியாய் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God bless you.